ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுற எல்லாமே நான் வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மித்த எல்லா திங்ஸுமே நான் ரெடியாக வச்சுட்டேன். அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம பார்த்துடலாமா? ஹாய். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தக்காளி ரெண்டு தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லாரி நம்ம வெட்டிக்கலாம். ஸோ வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லாரி பெருசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறத எடுக்கல. ஸோ கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் என் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதையே நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொலியெல்லாம் உரிச்சிக்கலாம். நம்ம இது நல்லாயிருக்கு ஈஸியாக உரிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி 2 கட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வெங்காயத்துக்கு தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி நேராக கட் பண்ணிவிட்டு இப்படி சைடாக இப்படி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு கட் பண்ணணும் நம்ம. ஸோ அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது கட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சதும் இந்த வெங்காயம் இருக்குதுங்களா, இது இப்படி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. ஸோ இப்படி உதிரியாக போட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆகும்போது சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிட்டு. அதனால் இன்றைக்கி எப்படியா சாப்பிட்றணுன்னு பாஸ்மதி ரைஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம், பட் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை செய்கிறோம். ஸோ பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு மீதி இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கீறி வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உதிரியாக ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்படி வச்சா தான் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். ஸோ வாங்க கட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாமா? ஸோ நிறைய தடவை சொல்லிட்டு இதேவும். ஸோ வாங்க கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா குட்டியாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா இதுவும் வேகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி சைடு ஒரு கட்டை போட்டு இப்படி இதிலே 4-5 கட்டு போட்டு அப்படியே இப்படி கட் பண்ணிங்கன்னா குட்டியாக ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். குட்டியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் 2 தான் எடுத்திருக்கேன். நீங்களும் 2 எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டம்ளர்னா 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் வேணும்னாலும் காரமும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா சின்ன கட் பண்ணக்கூடாது, நேராக நம்ம கட் பண்ணணும். பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணணும். அது மாதிரி இதையும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெடியாகலாம் சமைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு நம்ம வெட்டிக்கலாம். ஆல்ரெடி உள்ள இன்னொரு வெங்காயம் இருக்கு பாருங்க, 2 இது சேர்ந்த மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு நம்ம தயிர் வெங்காயத்துக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வெட்டி வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வெட்டிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அக்ஷிதா என்னமோ ஒரு பேர் போட்டிருக்குங்க. ஸோ இந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர், ஸோ இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கிட்ட போட்டுக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர். இதை பார்த்தீங்கன்னா ப்ளவுச்சி சாரி வாய் வளரிச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இதை தனியாக நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. ஸோ எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்காங்க. இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கரம் மசாலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இலை கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொடியாக அரைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன். ஸோ இந்த ஒரு ஸ்பூனை போட்டுக்கலாம். ஸோ அடுத்து சோம்பு. ஸோ அதையும் போட்டாச்சு. குக்கர் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா வடிச்சிருங்க. குக்கரை வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன். தயிர் வெங்காயத்துக்கு தயிர் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க. என்ன பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டால் பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அப்போதான் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இது போட்டதுனாங்க அப்படியே பிரியாணி ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. பார்த்தீங்களா, நம்ம பொடிசாக வெட்டியிருக்கோம். இதை அப்படியே நல்லா போட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி எல்லாமே ஜூஸி ஆகிற அளவு நம்ம கிளறி விட்டு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக தக்காளியை போட்டுருவாங்க. அப்படி போடாதீங்க. இல்லைன்னா அரைச்சி சில பேர் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. நம்ம வெட்டி நல்லா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா அப்போ சாப்பிடும் போதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி போட்டோம்னா அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் ஜூஸி ஆகும். ஸோ உங்களுக்கு அப்படி சீக்கிரம் வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக உப்பை தூவி விட்டு அப்புறம் கிளறினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். உப்பு 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினாலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம். வாங்க போடலாம். ஸோ புதினாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
புதினால ஸ்மெல்லே வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிரியாணி பொடிக்கு வேலை வந்துருச்சு. ஸோ இந்த பிரியாணி பொடியை ஃபுல்லாக கொட்டிக்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. நல்லா வெந்துடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஆல்ரெடி கழுவி வச்சுருக்காங்க சிக்கனு. ஸோ இந்த சிக்கன் தான் நம்ம உள்ளே போட போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா அந்த சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக ஒட்டணும் மசாலா. அது வரைக்கும் நல்லா சிக்கனை கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. அதை நல்லா கழுவிக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள், எல்லா அரிசி எப்படி பெருசு பெருசாக இருக்குங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கறி வேகிறதுக்கு. ஸோ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்து முடிச்சதுன்னா நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நான் ஊற்றிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ செம்மையாக கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொன்று தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அடுத்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஸோ நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, இதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அரிசியை நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. ஸோ அடுத்து அவ்வளோதாங்க, நம்ம மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இன்னும் இந்த கேஸ் போகவும் நம்ம எடுத்துட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எலுமிச்சம்பழம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாதி மட்டும்தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக போட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பாதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 எலுமிச்சம்பழம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் அந்த ஆஃப் மட்டும் போதும் நமக்கு பிழிஞ்சு விட்டுறதுக்கு. ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, அரை லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய். ஸோ இது நம்ம இப்போ கிளறி விட்டுருக்கோம்.